கட்டமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா அதிமுக பல்வேறு உட்கட்சி பூசல் போயிட்டு இருக்கே சார், எப்படி சார் வாய்ப்பு இருக்கும்? அதாவது உட்கட்சி பூசல்ங்கிறது வெறும் கண் துடைப்பான விஷயம். என்ன பொறுத்தமாக விஜய் ஒரு நல்ல கூட்டணி அமைக்கிற பட்சத்தில் அது வலுவான போட்டியாக இருக்குன்ற வரைக்கும் வந்துட்டாங்க. இந்த கண்ணு முன்னால் நடக்கிறத வச்சு தான் இருக்கு. கண்ணு முன்னால் ஒரு கவுன்சிலர் கூட இல்லையா உங்களுக்கு? ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. ஒரு கூட இல்லை சார். 50 ஆண்டு அரசியல் வாய்ந்த செங்கோட்டையன் அவர்கிட்ட தானே போயிருக்காரு. இப்போ வந்து சில இடங்களில் வந்து துரியோதனன் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சேராத இடந்தனில் சேர்ந்தால் என்ன நடக்கும்? தோல்வி தான் நடக்கும். நீங்கள் நினைக்கிறது கேட்குற கேள்விக்கு மாறான செய்திகள் பீகார் மாதிரி வந்து சேரும். போன சட்டமன்றத்தில் மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் எங்கள்கிட்ட கூட இல்லையா? அவர் இப்போ எங்கே போயிருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ கூட தினகரன் அவர்கள் நட்பின் ரீதியாக பாஜக எங்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்டிஏ கூட்டணியில் வந்து கூட்டணி யாருமே அழைக்கணும்னு சொல்கிறாரு சார். அவர் வெளியே போயிட்டார் சார். அதுக்கப்புறம் நம்ம எப்படி அழைக்கலாம்? இப்போ ஒரே சவாலான விஷயம், நிறைய பேர் வெளியில போறது காரணம் எடப்பாடி வந்து வேணான்னு சொல்றதுதான். அந்த எடப்பாடி வேணாம், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்க தலைமைக்கு முன்னெடுத்து செல்வீங்களா? எடப்பாடி வேணான்ற ஒரு விஷயம் நீங்க முன் வைப்பீங்களா? வாய்ப்பு இருக்கா? யாரை வேண்டாம்? எடப்பாடி வேணாம். எடப்பாடினாலதான் பல்வேறு பிரச்சனைகள் கூட்டணி பலம் பெறாம இருக்கு. நீங்க கேட்கிற அடிபடுது. நீங்க கேட்கிற கேள்வியே சரி, ஒட்டுமொத்தத்திலே சரி இல்லை. அந்த தலைமையை மாற்றிட்டால் அது ஒற்றுமை இணையும்ன்றாங்களா? அவர் தலைமையில் எங்க கூட்டணியே கொண்டு வரோம், ஆட்சியை கொண்டு வரோம்னு சொல்றோம். என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவரு தான் உங்களுக்கு எடப்பாடி மாற்றம் இல்லை, உறுதியா இருக்கணும். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அவர் இத்தனை நாட்கள் யோசித்து அந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்றால் உறுதியாக பழனிசாமிக்கு பாடம் புகட்டுவதற்கு அவர் தயாராகிவிட்டார். துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுப்பதற்கு அவர் தயாராகிவிட்டார் என்பதுதான் அவருடைய நடவடிக்கைகள் தெரியுது. என்னிட்ட யாரும் பேசலாம். செப்டம்பர் 1 வந்ததுக்கப்புறம் சிலவர் நட்பு ரீதியாக பேசுவார்களே தவிர என்னிட்ட மீண்டும் நான் என்டிஏ கூட்டணிக்கு வர வேண்டும் என்றெல்லாம் யாரும் என்கிட்ட பேசல. வணக்கம். இது கேள்வி களம். அஇஅதிமுக எந்த நிலையில் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில்தான் கூட்டணி என்று பாஜக மீண்டும் ஒரு முறை திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறது. டிடிவி தினகரன் தன்னை தேசிய ஜனநாயக கூட்டணி அழைக்கவில்லை என்று சொல்கிறார். அவரை அழைக்கும் அவசியம் இல்லை என்று நயனார் நாகேந்திரன் சொல்கிறார். பீகாரை போல ஒரு தேர்தல் வெற்றி சாத்தியம் என்று பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி நம்புகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக பாஜக அதிமுக வகுத்த வியூகம் மாறுகிறதா என்பது ஒரு கோணம். இன்னொன்று, காங்கிரஸ் திமுகவுடனான பேச்சுவார்த்தைக்கு குழு அமைத்திருக்கிறது. விரைவில் அந்த குழுவினர் பேச இருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. இது சார்ந்து நாம் உரையாட இருக்கிறோம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதாரணி அவர்கள், அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள்மணி அவர்கள், அஇஅதிமுக செய்தி தொடர்பாளர் திரு ரவிராஜா குழந்தைவேல் அவர்கள், ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு நாஞ்சில் கோலப்பன் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பேராசிரியர் அருணன் அவர்கள், அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி விஜயதாரணி அவர்கள்ட்ட கேட்கணும், உட்கட்சி பிரச்சனையை பற்றி பேசுகிற போது அதிமுகவோட பிரச்சனை அது அதிமுகவோட மட்டும் இல்லை, என்டிஏவையும் அது நேரடியாக தொடர்புள்ள ஒன்று. அது உட்கட்சி பிரச்சனையே இல்லை, அது ஒரு கண் துடைப்பு அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்கிறார்? இவ்வளவு நெருக்கடிகள் கூட்டணியை விட்டு கட்சிகள் போகிற நிலையிலையும் பீகார் மாதிரி ஒரு ரிசல்ட் இருக்குன்னு எப்படி சொல்கிறார் நயனார் நாகேந்திரன்? இல்லை, உட்கட்சி பிரச்சனை இல்லைங்கிறத தெளிவாக டிடிவி விஷயத்தில் சொல்லியிருக்காரு. அது வந்து அவர் அமமுகங்கிற கட்சியை எப்பயோ ஆரம்பிச்சிட்டார். அங்கே அதிமுக கிடையாது, அது ஆல்ரெடி அமமுக. அதனால் அதிமுக உட்கட்சி பிரச்சனைங்கிறது அங்கே வரவே வராது. ஆகையால் டிடிவி விஷயத்தில் அவர் ரொம்ப தெளிவாக சொன்னது என்னென்னா, அங்கே உட்கட்சி பிரச்சனைங்கிறது ஒரு கண் துடைப்பு. அமமுகக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது ஒரு தனி கட்சி. அவர் தனியாக இயங்குறாரு, அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் தனியாக இருக்கும். அவரை அழைக்கிறது, அவர் இந்த கூட்டணியில் இருக்கிறது, இதுக்கு முன்னாடி அவர் இல்லாமல் இருந்தப்போ அதிமுக பெரும்பான்மையான வாக்குகளை பாஜக கூட்டணியில் வாங்கினது, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 42% மேலான வாக்குகளை பெற்றிருந்தாங்க அந்த டைமில் அதிமுக பாஜக கூட்டணி. அப்படிலாம் பார்க்கும்போது அந்த டைமில் டிடிவி கிடையாது கூட. அப்படி இருக்கும்பொழுது அது அமமுகங்கிற ஒரு தனி கட்சி. ஆக அவர் எடுக்கக்கூடிய முடிவு அவருடைய கட்சி நலன் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள். அமமுக மட்டும் அதில் கன்ஃபைன் பண்ணல, செங்கோட்டையன் இஷ்யூ இருக்குது, ஓபிஎஸோட ப்ராப்ளம் இருக்குது. செங்கோட்டையன் ஏற்கனவே விஜய் கட்சியில் போய் சேர்ந்துட்டார் இல்லையா? இப்போ இனிமேல் அதில் வந்து ஒரு உட்கட்சி பூசல்னா சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் போயாச்சு, போய் அடுத்த கட்சிக்கும் போயிட்டார் அவர். அதிமுகங்கிறது இல்லை. வலிமையான கூட்டணி, மெகா கூட்டணி முயற்சி, பெரிய கட்சி வருது, பிரம்மாண்ட கட்சி வருதுன்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் அதெல்லாம் சாத்தியமில்லை அப்படின்னு வர்ற
அந்த நிதர்சனத்தை இன்னும் பிஜேபி உணரலையா? எந்த அடிப்படையில் பீகார் மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ரிசல்ட் இருக்குன்னு சொல்றீங்க? இல்லை, இப்பயே வலிமையான கூட்டணியாக தானே இருக்கு. மத்தியில் ஆளும் பாஜகவும் மாநிலத்தில் ஏற்கனவே பலமுறை ஆட்சி செய்த அதிமுகவும் ஒரு கூட்டணியில் இருக்காங்க. அதுவே ஒரு பெரிய கூட்டணி தான், ஒரு மெகா கூட்டணி தான். அதுவே ஒரு பலம் பொருந்திய கூட்டணி தான். இதுக்கு மேலே யார் வந்து சேர்ந்தாலும் கூடுதல் பலமாக இருக்கும். அப்படி தான் அதை பார்க்கணும். ஆல்ரெடி பாஜக அதிமுக கூட்டணி நிரூபித்த கூட்டணி, களத்தில் நிரூபித்து போன முறை எதிர்க்கட்சியாக அவங்க உட்கார்ந்தது மட்டும் கிடையாது, 45% வாக்குகளை பெற்ற கூட்டணி. அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு பலம் இல்லாத கூட்டணின்னு எப்படி சொல்லுங்க? அது பலம் பொருந்திய கூட்டணி. பிஜேபி சேர்ந்து ஜெயிச்சிருந்தா அது பலமான கூட்டணின்னு சொல்லலாம். ஏடிஎம்கே பிஜேபி நாடாளுமன்ற தேர்தலில் சேர்ந்து போட்டிட்டாங்க, 2019 தோல்வி. சட்டமன்ற தேர்தலில் சேர்ந்து போட்டிட்டாங்க, தோல்வி. அது எப்படி தோற்று போன ஒரு அணி எப்படி வந்து பலமான கூட்டணின்னு சொல்லலாம்? அடுத்த முறை வெற்றி பெறும், அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஓகே, அப்படிதான் அதை பார்க்கணும். பீகார் தேர்தல் மாதிரி நிச்சயமா இதுவும் ஒரு ஸ்வீப்பிங் விக்டரியா இருக்குங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமா அதற்குண்டான வெற்றி களம் என்பது 2026 தெளிவாக இருக்கிறது என்பதுதான் அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியின் முன்மொழிவாக இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பேராசிரியர் அருணன், அதிமுக பாஜகவே ஒரு பலமான கூட்டணின்னு நிரூபித்த கூட்டணி தான். இனி யாராவது வந்தாங்கன்னா அது கூடுதல் பலம் அப்படின்னு ஒரு பார்வையை திருமதி விஜயதாரணி முன்வைக்கிறாங்க. இன்னொன்று பீகார் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியே இருக்கும்னு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. அதை ஏற்கிறீங்களா? இல்லை, நயினார் நாகேந்திரனுடைய பேட்டியை நான் முழுசாக கேட்டேன். அவர் ரொம்ப நம்பிக்கையோடு பேசியிருக்காரு. ஆனால் ஒரு அம்சம் என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு முன்பு தான் இவங்க பாஜகவுடைய ஒரு முக்கிய தலைவராகிய வானதி சீனிவாசன் அவர்கள் நிருபர்கள்ட்ட பார்த்து, எங்கள் கூட்டணிக்கு நீங்கள்லாம் யார் யாரெல்லாம் ஸ்ட்ராங்கானவன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வரப்போகிறாங்க என்று சொன்னாங்க. இப்போ கூட அடுத்த தலைவராகிய தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, செங்கோட்டையன் விஜய் கட்சிக்கு போயிருப்பது விஜய் கட்சியை பலப்படுத்தும், திமுகவை அரசை அகற்ற அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று சில நாட்களுக்கு முன்பு இந்த செங்கோட்டையன் போய் சேர்ந்த உடனே அவங்க பேட்டி கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் இருந்த பொழுது இப்போ அஃப்கோர்ஸ் அவங்கெல்லாம் பேசுகிறத விட பாஜகவின் மாநில தலைவர் பேசுனது அதிகாரபூர்வமானது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவங்க பேசும்போதெல்லாம் ஒன்றும் அவர் அமைதியாக தான் இருந்தார். இப்போ இன்றைக்கி என்ன பேசுகிறாருன்னா, கிட்டத்தட்ட பாஜகவும் அதிமுகவும் தான்யா, மிச்சம் இதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எடப்பாடியார் தலைமையில் தாங்கிறது நாங்கள் உறுதியாக இருக்கோம், நாங்களே ஜெயிச்சிருவோம் அப்படின்னா அது சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்கிற ஒரு முடிவுக்கு பாஜக வந்துவிட்டது போல தெரிகிறது. தாவேக்காவுக்கு அப்படி அன்பு அழைப்புலாம் விட்டு பார்த்தாங்க, அது நடக்கலை போல தெரிகிறது. ஆகவே இப்போ அதிமுகவை விட்டுவிடக்கூடாது என்கிற ஒரு முடிவுக்கு வந்து எடப்பாடியார் தலைமையில் தான் எங்களுடைய கூட்டணி, இந்த கூட்டணியே வெற்றி பெறும். அதனால தான் டிடிவியை இனிமேல் அழைக்க வேண்டியதில்லை, அவர் தான் போயிட்டார் இல்லையா. ஓபிஎஸ் பற்றி அவர் ஒன்றும் சொல்லிக்கல அந்த பேட்டியில். அப்போ அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார் எடப்பாடியார் என்று இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் அவங்கள பற்றியெல்லாம் பேசி பயனில்லை. இப்போதைக்கு அதிமுக பாஜக இந்த ரெண்டை வச்சு தான் 2026 தேர்தலை சந்திப்பது என்கிற முடிவுக்கு வந்துவிட்டது போல தெரிகிறது. எனக்கு இன்னொரு பார்வையும் இருக்குது. இப்போ தாவேக்காவை ரொம்ப வற்புறுத்தி இவங்க சேர்க்காம கூட போகலாம். அதுக்கு ஒரு முக்கிய காரணம், தாவேக்காவுக்கு என்ன சிக்கல் இருக்குன்னா, ஏன் இவங்களுக்கே கூட அது இருக்குது, பாஜக கொள்கை எதிரின்னு அறிவிச்சிட்டார் விஜய். இந்த நிலைமையில் பாஜகவோட கூட்டணி அல்லது பாஜக இருக்கிற அதிமுக கூட்டணி என்றால் அவருடைய நம்பகத்தன்மை அடிபட்டு போகும். ரெண்டாவது, இவங்க எல்லாருக்கும் ஒரு கணக்கு இருக்கலாம், அது எந்த அளவுக்கு காரியமாக போகுதுன்னு எனக்கு தெரியல. அது என்னன்னா, பாஜகவோடோ அல்லது பாஜக இருக்கிற கூட்டணியோடோ தான் கூட்டணி அமைக்காமல் இருந்தால்தான் விஜய் நினைக்கலாம் தனக்கு திமுகவுக்கு போகிற ஓட்டு வரும். ஆகவே அதை மடைமாற்ற வேண்டுமென்றால் பாஜகவை இப்போதைக்கு வச்சுக்கக்கூடாது, அல்லது இந்த தேர்தலுக்கு வைத்து கொள்ளக்கூடாது, தேர்தலுக்கு பிறகு என்ன ஆகுமோ அது வேறு விஷயம், அப்படி என்கிற ஒரு கணக்கும் கூட அவருக்கு இருக்கலாம், அல்லது அவருக்கு அந்த கணக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கலாம்.
ஆகவே அப்படி ஒரு முடிவு இப்போதைக்கு இன்னும் மாறலாம். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இன்னும் 3-4 மாதங்கள் இருக்கிறதுனால மாறலாம். ஆனால் நயினா நாகேந்திரனுடைய பேச்சை கேட்கும்போது எனக்கு அதுதான் படுது. ஒரு முடிவுக்கு வந்து விட்டது போல தெரிகிறது. அவருடைய பேச்சில் ஒரு வினோதமான ஒரு அம்சத்தை பார்த்தேன். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, பீகார் தேர்தல் வெற்றி போல தமிழ்நாட்டிலும் அப்படின்னு அவர் ரொம்ப சொன்னார். அதுக்கு அவர் சொன்ன ஒரே காரணம் என்னன்னா, திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றலைங்க அப்படின்னு சில விஷயங்கள் அப்படி போட்டு அடிக்கிட்டு இருந்தார். அதை விட அவர் ஒரு வாக்கியம் சொன்னார், எனக்கு அது கேட்டவுடனே உண்மை சிரிப்பு வந்துருச்சு. திமுக அரசு என்பது தேர்தல் அரசியா? இப்போ வர்ற பொங்கலுக்கு கூட அவங்க 5000 ரூபா கொடுப்பாங்க ஐயா. 5000 ரூபா கொடுக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இவர் யார்? பீகாரில் பல லட்சம் பெண்களுக்கு தேர்தல் நேரத்தில் 10,000 ரூபா கணக்கில் போட்டவங்க. இவங்க திமுகவை பார்த்து, அதனுடைய அரசை பார்த்து தேர்தல் அரசு அப்படிங்கிறாரு. அப்போ பீகாரில் வந்து நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி அரசு என்ன அரசுன்னு சொல்கிறது? 10,000 ரூபா, இங்கேயாவது 5000 ரூபா போட போகிறாங்கன்னு இவராக சொல்கிறாரு. 5000 ரூபா போட்டவங்க தேர்தல் அரசுனா 10,000 ரூபா போட்டவங்க என்ன மாதிரி அரசுங்க? ஆக அவருடைய பேச்சு என்பது அது ஏதேனும் ஒரு தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும், அதே போல் அதிமுக தொண்டர்களையும் கூட வச்சுக்கணும் என்கிற அடிப்படையில் அவர் ரொம்ப அதீதமாக இன்றைக்கி பேசினார். அந்த பேட்டி வந்து பீகார் போல் வரப்போகுது பாருங்க பாருங்க அப்படிங்கிறாரு. அப்போ இந்த மாதிரி அவர் சொல்லுவது என்பது ஒரு அதீத நம்பிக்கை. அவங்களுக்கு உள்ள ஒரு கணக்கு, இப்போதைக்கு அதிமுகவை விட்டால் வேறு வழி இல்லை. எடப்பாடியார் ஒப்புக்கொள்ளவில்லை. யாரை? தினகரனையும் ஒப்புக்கொள்ளவில்லை, பன்னீர்செல்வத்தையும் ஒப்புக்கொள்ளலை. செங்கோட்டையனை எப்படியாவது தள்ளி விடணும்னு பார்த்தாரு. அது ஒரு மாதிரியாக முடிஞ்சு வச்சு. ஆகவே இதில் ஜோக்கு என்னன்னா, பக்கத்தில் அதிமுக கூட்டணியோடு இருக்காங்க தமிழிசை, அங்கேருந்து போகிறாரு ஒருத்தர் விஜய் கட்சிக்கு, அதை வரவேற்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இப்போ இதெல்லாம் கூட சலசலப்பை உருவாக்கியிருக்கலாம். அதெல்லாம் சரி பண்ணுகிற மாதிரி இப்போ நமக்கு அதிமுக விட்டால் வேறு வழி இல்லை என்கிற முடிவுக்கு பாஜக வந்திருக்கு என்று நான் நினைக்கிறேன். அதை வந்து அந்த உண்மைகளை அவங்க எப்படி சொல்லுவாங்க? அதனால தான் நம்முடைய சகோதரி விஜயதாரணி அவர்கள் இல்லை அதெல்லாம் அங்கே ஒன்றும் உள்கட்சி இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் இல்லை, பீகார் தேர்தல் வெற்றி உள்கட்சி பிரச்சனை இல்லைன்னா செங்கோட்டையன் போனது என்ன கட்சி பிரச்சனைங்க? ஒரு கட்சியில் இருந்து, அதுவும் 50 ஆண்டு காலமாக அரசியல் அப்படின்னு சொன்னால் அந்த கட்சியிலிருந்து இன்னும் கூட ஒரு பேச்சை கூட இப்போல்லாம் உலா வருது. செங்கோட்டையன் பேசியிருக்காரு, வந்து நான் இறந்தால் எனது உடம்பிலே அதிமுக கொடி தான் போர்த்தப்படும், அதுதான் என்னுடைய லட்சியம்லாம் பேசினதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆகிப்போச்சு? ஐயா விஜய் தான் வந்து நாட்டுக்கு நல்லது பண்ண போகிறாரு, அதில் இன்னொரு அடி வேற எம்ஜிஆர் மாதிரி வர போகிறாரு அப்படின்னு அவர் பேசுகிறாரு. எங்கே? அது அதிமுகலேருந்து ஓடி போய் இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடியார் ரொம்ப மோசமாக அவர் சொல்கிறாரு, அவர் ஒன்றுக்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அப்படி போனதா தமிழிசை நம்ம வந்து 3 நாளுக்கு முன்னாடி வரவேற்றிருக்காங்க. இன்றைக்கி இவர் இப்படி பேசுகிறார். அப்படின்னா இதுக்கு இடையில் அவங்க ஒரு முடிவுக்கு வந்து விட்டது போல் தெரிகிறது. தாவேக்கா வராது, அல்லது தாவேக்காவோடு போக முடியாது, எடப்பாடியார் ஒப்புக்கொள்ள மாட்டார், ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் அஃப்கோர்ஸ் கதை முடிஞ்சு போச்சு, செங்கோட்டை அங்கிட்டு போயிட்டார். ஆகவே இந்த நிலைமையில் அவங்க ஒரு முடிவுக்கு இன்றைக்கி நிலவரம் அவங்க ஒரு முடிவுக்கு வந்து பாஜக எடப்பாடி தலைமையிலான அதிமுகவோடு சேர்ந்து பயணிப்பது என்று வந்திருக்கிற மாதிரி தெரிகிறது. இன்னும் 2-3 மாதங்களில் ஏதேனும் மாறுதல் வருமா வராதான்னு என்னால் சொல்ல முடியல. ஆனால் இன்றைய தொடர்ந்து பேசலாம். திரு பெருமாள்மணி, கூட்டணியை வலுப்படுத்துறது அப்படின்றது ஒரு முக்கியமான அம்சம். பீகாரில் அவங்க எஸ்ஐஆர் புகார்கள் இருந்தால் கூட ஒரு கூட்டணியில் சேதாரம் இல்லாமல் பார்த்து கொண்டாங்க. பஸ்வானுடைய மகன் கட்சி, ஜித்தன்ராம் மஞ்சி கட்சி, இன்னொரு முக்கியமான கட்சி குஷ்வாஹா, இவங்க கட்சியெல்லாம் வச்சு ஒரு பண்ணாங்க. இங்கே தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சி பற்றி பேசப்படுது. பாஜகவுக்குள்ளே அண்ணாமலை ஒரு ஃபேக்டராக உள்ளுக்குள்ளே ஒரு பூசல் மாதிரி பெருசாக வெடிக்கலைனாலும் இருந்துக்கிட்டு இருக்கு. பாமக வந்து யார் உரிமையாளர்ன்ற பிரச்சனை இன்னொரு பக்கம் ஓடிட்டுருக்கு. ஓபிஎஸ் இருக்கிறாரா இல்லையா? தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து விலகிட்டேன்னு அறிவித்தார், திரும்ப இப்படி டெல்லி போயிருக்கிறாரு. இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் திரு நயினார் சொல்லக்கூடிய கருத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? பீகார் மாதிரி தமிழ்நாட்டில் ரிசல்ட் வரும் அப்படின்னா, ஐயா ஸ்டாலினும் 1 மார்ச்சில் பிறந்தவர், ஐயா நிதிஷ்குமாரும் 1ஆம் தேதி மார்ச் பிறந்தவர். அதே கூட்டணி ஆட்சிக்கு வந்திருக்கு. இப்போது
அதே மாதிரி அவங்க இருந்த வலிமையான கூட்டணியோட எப்படி குஷ்வாகா கட்சியவும் எல்ஜேபியவும் சேர்த்தாங்களோ அதே போல் இங்கே தமிழ்நாட்டிலையும் அவர் ஏற்கனவே ஐயா கமலஹாசனை உள்ளே சேர்த்துருக்காரு. அடுத்து அஇஅதிமுகலேருந்து பிரிந்து போன ஒரு சில அமைப்புகளோடு அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காங்க. அப்போது ஐயா நயினார் சொல்கிறத நம்ம அப்படியே பீகார் தான் திரும்ப தமிழ்நாட்டில் வரும் அல்லது அதே முடிவு தான் வரும்னா அப்போ இங்கேயும் அதே பேட்டர்ன் இருக்குது. அப்போது அது இன்கம்பன்சி திரும்ப வருவாருன்றீங்க. அது அப்படி அந்த ஒப்பீடு சரியாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் அவர் இன்றைக்கு பேசியதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அவர் அஇஅதிமுகவோட ரீக்ளைம் பண்ணுறாரு. என்ன நடக்குதுன்னா அஇஅதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகு அஇஅதிமுக தலைவர்களே என்ன சொல்கிறாங்கன்னா தாவேகா எங்கள் கூட்டணிக்கு வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அப்போ அப்படி அந்த பிம்பம் எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒரு இடத்துல சொன்னார், பிரம்மாண்டமான கட்சி வரும்னாரு, இதோ வந்துட்டாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்லாம் கூட ஒரு கட்டத்தில் பேசி ஐயாவும் பேசினாங்க. அப்புறம் கீழே இருக்கக்கூடிய ஐயா ஆர்பி உதயகுமார் மாதிரியான தலைவர்கள் எல்லாருமே பேசினாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் பாஜக கூட்டணியில் இருந்துக்கிட்டு தாவேகா எங்ககிட்ட வரும் அப்படின்னு சொல்கிறது பாஜகவை சிறுமப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி. ஏன்னா தாவேகா என்ன சொல்லுது, பாஜகவோட எங்களுக்கு கூட்டணியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களை முதலமைச்சர்களாக ஏற்றுக்கிறவங்ககிட்ட தான் நாங்கள் கூட்டணி 2 நிலைப்பாடு எடுத்த பிறகு அப்போ அதிமுக ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்துட்டே இருக்குது, எங்களுக்கு உங்களை விட ஒரு முக்கியமான கட்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாரு. இல்லை, தொண்டர்களுக்கு எது முக்கியமான கட்சின்றதை விடவும் வெற்றிக்கு யார் வேணும், இந்த 2 கட்சியை மட்டும் வச்சு வெற்றி பெற முடியாதுன்னு அதில் ஒரு செய்தி இருக்குல்ல. செய்தி இருக்குது. என்னென்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்னா எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்குது, நாங்கள் போகிறோம் அப்படிங்கும்போது அவங்க ஏன் அந்த ஒரு பெர்செப்ஷனில் ஏன் அப்படியாப்பட்ட ஒரு இடத்த எடுத்தாங்கன்னு தெரியல. இன்னும் சொல்லப்போனால் கோபியில் நேற்று முன்தினம் பேசிய ஐயா இபிஎஸ் ஐயா கேஎஸ் அவர்களை கடுமையாக விமர்சித்தாங்க. ஆனால் தாவேகா மேலே எந்த ஒரு விமர்சனமுமே அவங்க பண்ணலை. அப்போ என்னென்னா அதிமுக தாவேகாவை விமர்சிக்காமல் இருப்பது பாஜகவிற்கு ஒரு அச்சத்தை உருவாக்குது. அப்போ இன்றைக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் கூட தான் அவங்க இருக்கிறாங்க, ஐயா ஒரு தமிழக பாஜகவினுடைய தலைவர் என்ற முறையில் எங்கள் கூட தான் அஇஅதிமுக இருக்குது அப்படிங்கிறத அவர் இன்றைக்கு திரும்பவும் உறுதிப்படுத்துகிறாரு. அப்போ என்னென்னா அஇஅதிமுக தாவேகா கூட்டணிங்கிற அந்த ஊகங்கள் இருக்குல்ல, அல்லது ஆப்டிக்ஸில் வெவ்வேறு அஇஅதிமுக தலைவர்கள் ஒரு இடத்துல செங்கோட்டையன் அங்கு போய் சேர்ந்த பிறகு அது தாவேகாவை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சிக்காமல் இருக்கலாம், அது ஒரு ராஜதந்திரமாக கூட இருக்கலாம். ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்கள் அவர் எம்ஜிஆர் ஆக முடியாது அப்படின்னு பலர் பேர் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். பட் தாவேகா செங்கோட்டையன் போய் சேர்ந்த ஒரு விஷயமே ஏடிஎம்கே கூட்டணிக்கு விஜய் தயாராக இல்லை அல்லது அந்த கூட்டணி முயற்சிக்கு சாத்தியம் இல்லைன்ற ஒரு செய்தி அதுக்குள்ளே இருக்குல்ல சார். அவங்க தெளிவாக சொல்கிறாங்க சார், தாவேகா திரும்ப திரும்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, எங்களை முதலமைச்சராக ஏற்றுக்கிறவங்க தான். அஇஅதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சி தாவேகாவை விஜய முதல்வரை அது வாய்ப்பே இல்லை, அந்த இடத்துல அடிபட்டு போச்சு சார். ஆனால் என்னென்னா அவங்க இன்னும் சொல்ல போனால் அவங்க ஒரு சில இடங்களில் அஇஅதிமுகவை விமர்சிக்க கூட செய்கிறாங்க தாவேகா. ஆனால் என்னென்னா அதிமுக கிட்ட இருக்கிற அந்த அமைதி இருக்குல்ல, தாவேகாவை விமர்சிக்காமலே இருக்கிற அந்த அமைதி இருக்குல்ல, அது பாஜகவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன்னா நம்ம கூட நீங்கள் இதை விட பிரம்மாண்டமான கட்சி சார், மத்தியில் ஆள்ற கட்சியும் மாநிலத்தை 32 ஆண்டுகள் ஆண்ட கட்சியும் கூட்டணி சேர்ந்தாச்சு. அதற்கு பிறகு எங்களுக்கு இன்னொரு பிரம்மாண்டமான கட்சிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு அவங்க சொல்லும்போது இவங்க என்னென்னா பாஜகவினுடைய இடம் ஐயா விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகே அவங்க ஒரு பெர்செப்ஷனில் ஆப்டிக்ஸில் பாஜக சில சிக்கல்களை எதிர்கொள்கிறாங்க. இந்நேரத்தில் அஇஅதிமுக தாவேகா மேலே காக்கிற மௌனம் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ என்னென்னா இன்னைக்கு ஐயா நயினார் நாகேந்திரன் திரும்ப ரீக்ளைம் பண்ணுறாரு, நாங்கள் எங்கள் கூட்டணி தான். இல்லை, நீங்கள் அந்த கோணத்தில் பார்க்குறீங்க. இன்னொன்று, தாவேகா கூட்டணிக்கு 2 தரப்புமே முயற்சித்தாங்க, வரணும்னு வேண்டுகோள் விடுத்தாங்க, அவங்க நிராகரித்து விட்ட நிலையில் இருக்கிற கூட்டணியை வச்சு போகலாம் அப்படின்னு அந்த மறைப்பதற்கு கூட அந்த கூட்டணி தோற்று போனதை மறைக்கிறது கூட பேசலாம். பாஜக ரொம்ப தாமதமாக தான் சார் ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னென்னா ஐயா விஜய்க்கு அழைப்பு விடுவது அப்படிங்கிறது அஇஅதிமுக கூட்டணியில் நம்முடைய இடத்தை சிறுமைப்படுத்துகிறது அப்படிங்கிறத அவங்க ரொம்ப தாமதமாக புரிந்து கொண்ட பிறகு தான் அந்த 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 மாதிரியான லீடு கொடுக்கறத எல்லாத்தையுமே அவங்க நிறுத்தினாங்க. இவங்களுக்கு வந்துரும்னு சொன்னதையெல்லாம் இப்போ இந்த இடத்துல இவங்க சொல்கிறது என்னென்னா நீங்கள் எதுவுமே, ஏன்னா இவங்களை பற்றி இவங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க சார். அஇஅதிமுக எங்கள் கூட பாஜக மாதிரியான ஒரு பெரிய கட்சி இருக்குது, இந்த கூட்டணி வலிமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னொன்று,
என்டிஏல 2021 பயணம் பண்ணிய பல கட்சிகள் இன்னும் அவங்க இடத்த வந்து திரும்ப உறுதிப்படுத்தாமல் இருக்காங்க சார். பாமக இன்னும் உறுதிப்படுத்தலை. அன்றைக்கு அவங்க கூட இணைந்து செயல்பட்ட புதிய தமிழகம் இன்னும் உறுதிப்படுத்தலை. தேமுதிக இன்னும் உறுதிப்படுத்தாமல் இருக்கு. அப்போ இது எல்லாம் இப்படியாப்பட்ட இன்னும் என்டிஏ கூட்டணியே பழைய பலத்துக்கு வரல. அப்படி பழைய பலத்துக்கு வராமல் இருக்கிற ஒரு நேரத்தில் தாவேகாவை வச்சு அந்த கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம் நடக்கிறது இருக்குல்ல, இது எல்லாவற்றையும் தீர்த்து வைக்கிற வகையில் தான் இன்றைக்கு அவர் சொல்றார். அதோட நீட்சி தான் ஐயா டிடிவி என்ன சொல்றாருன்னா, அவர் நாங்கள் என்டிஏலேருந்து எங்ககிட்ட யாருமே பேசலைன்னு சொல்றது என்னன்னா, நாங்கள் வேற சில கூட்டணி ஆப்ஷன்ஸை நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற லீடை வந்து அவர் கொடுக்குறாரு. அவர் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதான விமர்சனத்தை டிடிவி கூர்மைப்படுத்திட்டே போறார், அதிகப்படுத்திட்டே போறார். டெய்லி ஒரு வழக்கத்துக்கு மாறாக அவருடைய குரல் வந்து கடுமையாகவும் விமர்சன பூர்வமாகவும் இருக்குது. அது அவருடைய செல்வாக்கு எவ்வளோ தூரம் ஏடிஎம்கேவை அதை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்றது தெரியல. பட் என்டிஏன்ற ஃபோல்டுக்குள்ளே தான் வர தயாராக இல்லைன்ற செய்தியை கேட்டகாரிக்கலாக சொல்கிறாரா இபிஎஸ் விமர்சனம் பண்ணுறது? ஆமாம் சார், அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார்ல சார். என்ன அண்ணாமலை தான் கூட்டிகிட்டு போனார்ல சொல்கிறாரு. இப்போ என்ன அண்ணாமலை கூட்டிகிட்டு போனார், இப்போ அவர் அங்கே இல்லைன்றாரு. அதற்கு பிறகு ஒரு சில நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட ஐயா அண்ணாமலையும் ஐயா டிடிவியும் ஒன்றா கலந்துக்கிறாங்க. அப்போ என்னன்னா அவர் எனக்கு என்டிஏ ஆப்ஷன் இல்லைங்கிறாரு. இன்னொன்னே அவர் சொல்கிறாரு சார், நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும்ன்றாரு. அப்போ அது திமுக கூட்டணியா இல்லை தாவேகா கூட்டணியா? ஏன்னா என்டிஏ ஆப்ஷனை அவர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. அப்போ அந்த ஒரு லீடையும் அவர் கொடுத்துட்டே போறாரு. இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அல்லது ஐயா இபிஎஸ் அவர்களை வீழ்த்துவதற்கு நாங்கள் யார் கூட வேணாலும் கூட்டணிக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு லீடையும் ஐயா டிடிவி கொடுக்குறாங்க. இப்போ என்னன்னா, இவ்வளவு நாட்களும் ஐயா டிடிவியோட குரல் மட்டும்தான் தனித்த குரலாக இருந்தது. இப்போ ஐயா செங்கோட்டையன் தாவேகா போன பிறகு என்ன சொல்றாங்கன்னா, அவங்களும் வந்து இந்த குரலோட இணைகிறாங்க. அஇஅதிமுக இந்த அடுத்து வந்து அஇஅதிமுகவுக்கான வாய்ப்புகள் வந்து குறையுது அப்படிங்கிறத ஐயா செங்கோட்டையனும் திரும்ப சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, இப்போ அஇஅதிமுகவுக்கு எதிரான குரல்கள் அஇஅதிமுக உள்ளே இருந்தே வெளியே இருக்கிறாங்களா, இவங்க எல்லாருமே அஇஅதிமுகவுடைய ப்ராடக்ட் தான். அப்போ என்னன்னா, இவங்க அந்த எதிர்ப்பு அந்த இயக்கத்தோடு பயணித்தவர்களே இங்க வந்து தீவிரமா பேசுறாங்க. இன்னைக்கும் இன்னும் ஐயா ஓபிஎஸ் மட்டும்தான் தன்னுடைய விமர்சனத்தை வந்து கூர்மைப்படுத்தாம இருக்காங்க. இல்ல, ஒரு கட்டத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு விலகிட்டேன்னு அறிவிச்சாரு. ஆமாயா, அதற்கு பிறகு அவர் அந்த திரும்ப டிசம்பர் 15ங்கிற ஒரு தேதியை நிர்ணயிச்சுட்டு ஒரு ஒத்திவைப்புல தான் இருக்கிறார். அவர் என்னன்னா ஒரு இந்த விக்டிம் கார்டு ப்ளே பண்றாரு. என்னன்னா, எங்க ஒரு பாவத்துக்கு நீங்க ஆளாயிராதீங்க, நாங்க வந்து முயற்சி எடுத்தோம், ஆனா நீங்க வந்து எங்களுக்கு இடம் கொடுக்கல, நாங்க வேற வரி இல்லாம தான் போறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, அஇஅதிமுகவோடு இணைந்து பயணித்த நயினார் நாகேந்திரன் அஇஅதிமுக எங்க கூட இருக்குன்னு சொல்றாரு. அதுல இருந்தே வந்து ஐயா ஓபிஎஸ் வந்து எங்களை ஒரு உங்களை பழிபாவத்துக்கு ஆளாக்கி இருக்காங்கன்னு ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்றாரு. ஐயா செங்கோட்டையனும் ஐயா டிடிவியும் நீங்க பலவீனம் ஆயிட்டீங்க அப்படிங்கிற குரலை எதிர்கொள்றாங்க. ஆக அஇஅதிமுக இந்த இப்பவே இன்னும் தேர்தலுக்கு நீண்ட காலம் இருக்கிற இந்த நேரத்திலேயே ஒரு அவர்களோடு பயணித்தவர்களிடமிருந்தே இன்னும் திமுக அவங்களை கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிக்கல. அப்படியாப்பட்ட இடத்திலேயே அவர்களோடு பயணித்தவர்களிடமிருந்தே கடுமையான விமர்சனங்களை எதிர்கொள்ளும். பெர்செப்ஷன்ல லூஸ் பண்றாங்கன்றீங்க. ஆமா சார், இதுல திமுகவும் என்ன பண்றாங்கன்னா, அவங்கள இவங்களே விமர்சிச்சுக்கட்டும், நம்ம எதுக்கு இப்ப போய் அதிமுகவை அடிக்கணும், நம்ம தாவேகாவை மட்டும் அட்டாக் பண்ணுவோங்கிற ஒரு டோனையும் அவங்க கிளவரா எடுக்கிறாங்க. ஓகே, திரு ரவிராஜா சார் ஏற்கிறீங்களா அந்த கருத்தை? பெருமாள் மணியோட விமர்சனங்களை இல்லை, அவரோட வியூ வந்து ஜென்ரல் வியூ. அதில் வந்து ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக இருக்குது. பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் இருக்கா இல்லையாங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் பண்ணுறாரு. வெளிப்படையாக 2 கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் அறிவிச்சிட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் போயிட்டுருக்கு. அதுவே இருக்குன்னு எப்போ வேணும் சொல்லிகிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதுனால அதை அப்படியே போயிட்டுருக்கு. அவர் வந்து அது இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு முறையும் அதை அழுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஆளும் கட்சி, மாநிலத்தை இதற்கு முன்பு ஆண்ட கட்சி, மிகப்பெரிய வரலாறு உள்ள கட்சி, 31 ஆண்டுகளுக்கு மீது ஆண்டிருக்கிறார்கள். 54வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 2 முறை 10 ஆண்டுகள் தமிழகத்தை சிறப்பாக ஆண்ட கட்சி. அப்படிப்பட்ட மிகப்பெரிய வரலாறு இருக்கும் பொழுது, அதே போல் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. அதே போல் இந்திய அளவில் ஒரு பெருமை மிகு ஆட்சி நடத்துகிறார்கள் என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது பெருமை மிகு ஆட்சின்னு சொன்னாலும் அது பிஜேபியோட கிளைம், கூட்டணியில் இருக்கிறதுனால ஏடிஎம்கே சொல்லலாம். பட் தமிழ்நாட்டில் கன்சிஸ்டண்ட்டாக பிஜேபி இருக்கிற அணியை மக்கள் தோற்கடிச்சிட்டே வந்திருக்கிறாங்க. அது எல்லா நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க தனித்து நின்ற போதும் தோற்கடிக்கிறாங்க, ஏடிஎம்கேவோட சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியாக நிற்கும் போதும் தோக்குறாங்க,
சட்டமன்ற தேர்தல் வரும்போது மக்கள் அவங்கள தோற்கடிக்க தான் செய்கிறாங்க. சரி, தோற்கடிக்கிறாங்கங்கிறதுக்காக அவங்க பிரதம மந்திரி இல்லாமல் இருக்காங்களா, இல்லை மத்தியில் ஆட்சி இல்லாமல் இருக்காங்களா? மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க இல்லையா? அப்போ அவங்க தானே நமக்கு பிரதம மந்திரி. அதில் யாருக்கும் தமிழகத்தில் தோற்கடிக்கப்பட்டதா? தமிழகத்திலே ஓட்டு கிடைக்கல, இல்லை கம்மியாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக பிரதம மந்திரி வேற ஒருத்தர் நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே அவர் தான் பிரதம மந்திரி இல்லையா? மாற்றங்கள் உடனடியாக நடைபெறும் என்று எப்பொழுதும் எதிர்பார்க்க முடியாது. மெல்ல மெல்லமாக தான் மாற்றங்கள் வரும். அதே போல் ஒரு முதலமைச்சரோ இல்லை ஒரு பிரதம மந்திரியோ இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உண்டான புரிதல் உண்டாவதற்கு கொஞ்சம் நேரம் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு செயல்களும் செயல்பாடுகளும் சரித்திரத்தில் இடம்பெறுகிறதா இடம்பெறவில்லையா என்று மக்கள் கூர்ந்து பார்க்க ஆரம்பித்தால் அந்த மாற்றங்கள் விரைவில் ஏற்படும். அதை தான் நமக்கு அப்படி தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு கட்சி தமிழகத்தில் வெற்றி பெறவில்லை என்பதற்காக மத்தியில் ஆட்சி பிடிக்க முடியாதுன்ற வாதத்தை வச்சோம்னா அது விதண்டவாதமாக தான் இருக்கும். ஆகவே அவர்களுக்கு ஒரு ப்ரூவன் ரெக்கார்டு இருக்குது, நமக்கு ஒரு ப்ரூவன் ரெக்கார்டு இருக்குது. அதே மாதிரி அவர்கள் மேஜர் பார்ட்னராக எடுத்துக்கிறது அதிமுகவை தான் மேஜர் பார்ட்னராக எடுத்திருக்காங்க. அதிமுகவை டிபெண்ட் பண்ணி தான் பிஜேபி இருக்கே தவிர பிஜேபி டிபெண்ட் பண்ணி அதிமுக இருக்கான்னு சொன்னால் இது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இல்லையா? அதிகப்படியாக ஆட்சி செய்ததோ இல்லை கடந்த கால வரலாறோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் தமிழகத்தை பொறுத்தளவில் இருக்குங்கிறது ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதனால் கூட்டணி வரவில்லை என்று சொல்கிறவர்கள் அமைதியாக ஒரு கூட்டணி நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள தவறுகிறார்கள். அதுதான் வருத்தமான விஷயம். ஒவ்வொரு முறையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது. அது திரு அமித்ஷா சென்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ப்ரெஸ் மீட்டில் பக்கம் உட்கார வச்சுட்டு கூட்டணி அறிவித்து ஏறத்தாழ 6 மாதம் ஆகுது. ஆனால் அதற்கு பிறகு தேர்தலுக்கு இன்னும் எத்தனை மாதங்கள் இருக்கு? தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கூட்டணி அமைச்சார். இல்லை, நான் என்ன சொல்றேன், அதுக்கு ஒரு டேக் ஆஃப் ஆகல. அந்த பார்ட்டியும் இந்த பார்ட்டியும் டிசைட் பண்ணிட்டு அதை டிஸ்க்ளோஸ் பண்றாங்க. இது இந்த 2 பார்ட்டிகளுக்கு உண்டான விஷயம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாஜகவுக்கும் உரிய விஷயம். மீதி இருக்கிற பார்ட்டிங்க நாங்கள் போகிற ஸ்டைல்லையே நாங்கள் சொன்ன மாதிரியே அட்வான்ஸாக சொல்லணுங்கிற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. அதே போல் தேர்தலை முடிவு செய்வதற்கு அந்த தேர்தல் தேதி அறிவிப்பு வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்பு கூட நம்ம முடிவு செய்யலாம். இன்னும் ஏன் பண்ணனேன்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதற்காக ஒரு கட்சி கூட்டணி அமைக்க முடியாது, அமைக்கவில்லை, நடக்கவில்லை அப்படின்னு பேசுறதும் தப்பு. எனக்கு தெரிந்து 10க்கும் மேற்பட்ட கட்சிகள், இதற்கு முன்பு கூட்டணியில் இருந்த கட்சிகளும் இருக்கிற கட்சிகளும் உடன்பாடு ஏற்பட்டு அமைதியாக வெளிப்படுத்தாமல் இருக்கிறார்கள். கூட்டணி பேசி முடிச்சிட்டாங்க. Almost we have completed all the work. 99.9% work we have completed. எந்தெந்த கட்சி வரும் என்பதை வெளிப்படுத்த வேண்டியது மட்டும்தான் மீதம் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளாமல் வெளி உலகில் நடக்கக்கூடிய விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு பேசுகிறவர்களை பேசட்டும் என்று நாங்கள் விட்டுவிட்டோம். பெருமாள்மணி 99.9% பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டணி ஒப்பந்தமே 10க்கும் மேற்பட்ட கட்சிகளோட பேசியாச்சுன்றாங்க. ஆனால் தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி கூட அதை அறிவிச்சுக்கலாம். அது அவங்க கட்சியோட ஸ்டாண்ட். அதை யாரும் கட்டாயப்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், இப்போ திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் எத்தனை கட்சிகள் இருக்கும் என்பது பெருமாள்மணி அவர்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? யாரு சொல்ல முடியும்? இல்ல சார், அது கூட்டணிகள் சார். இப்ப நீங்க வெளியில இருந்து பாக்குற தோற்றம் வேறு, உள்ள நடக்கிற விஷயம் வேறு. எங்களை பொறுத்தவரை என்ன தெரியுதோ என்னை பொறுத்தவரை 99.9% யார் யாருக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை முடிவு செய்து இறுதி செய்து எந்த தொகுதியில் நிற்க வேண்டும் என்பதை கூட இறுதி செய்து முடிவு செய்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவது மட்டும் பாக்கி இருக்கு. எதற்காக என்றால் ஒரு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக. சரியா? அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் செய்கிற கற்பனைக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. எங்களுக்கு எந்த பதட்டமும் இல்லை, எந்த விதமான பயமும் இல்லை. சேர்த்து பதில் சொல்லிட்டோம். எதிர்கூட்டணியில் இருக்க ஆளும் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கூட இப்போ விஜய் கூட போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கூட்டணியில் கூட உறுதியாக யாரும் இல்லையே, அவங்களும் செதறி எங்கேயா ஓடுறதுக்கு தானே வாய்ப்பு இருக்கு. அதுவும் நிறைய நடந்துட்டு தானே இருக்கு, அதையும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். மேம், ஐயா நான் ரொம்ப நடுநிலையாக பார்க்குறேன். இப்போ ஐயா ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு, கமலஹாசனை கொண்டு இந்த கூட்டணிக்குள்ளே இணைச்சிருக்காரு. இப்போ காங்கிரஸ் அவங்களுக்குள்ளேயே ஒரு வாத பிரதிவாதம் இருக்குது, தாவேகா கூட போகலாம் வைக்கலான்னு. ஆனால் காங்கிரஸ் என்ன போடுறாங்க, ஒரு குழுவை போடுறாங்க. அந்த மத்தியில் பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையுமே அந்த குழுவில் போடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆப்டிக்ஸில் என்னவா இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா உங்களை
உங்களுடனே இணைந்து பயணித்து ஐயா டிடிவி விமர்சிக்கிறார், ஐயா ஓபிஎஸ் விமர்சிக்கிறார், ஐயா செங்கோட்டையன் இன்னைக்கு தாவேகா பக்கம் போய் சரி, நான் என்ன கேட்கிறேன், இந்த நான் விமர்சனங்கள் சார் நான் வந்து இல்ல நான் உங்களை ஒரு கேள்வி நடக்கிறத சொல்றேன் கேட்கிறேன். சார். இல்ல நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் சார், ஒரு பலவீனமான தோற்றத்தை கொடுத்துறாதீங்கன்னு சொல்றேன். தோற்றத்தை வைத்து முடிவு எடுக்க அவ்வளவுதான். நான் வந்து சார் எனக்கு வந்து என்னோட வார்த்தையில வந்து நான் தெளிவுபடுத்தினேன். அதிமுக ஒண்ணுதான் சார். அப்படி நான் உங்களை சொல்லல. நீங்க ஒரு கட்சி சார்ந்து இருக்கிறீர்கள், இல்ல உங்க விமர்சனம் வந்து எதிராக இருக்கிறது நான் சொல்லவே இல்லை, குற்றச்சாட்டே சொல்லல. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது எங்களை பத்தி விமர்சனம் செய்ய, யாரை பத்தி விமர்சனம் செய்திருக்கோம். ஆனால் அவர்கள் சொல்லுகிற கூற்றை ஒரு நிமிடத்திலும் ஒரு நாளிலும் மாற்ற முடியுமா முடியாதா என்பதை அதற்கும் பதில் சொல்லிருங்க சார். இன்னைக்குள்ள ஆப்டிக்ஸையும் சார், இன்னைக்குள்ள ஆப்டிக்ஸ் நான் தான் சொல்றேன் சார். 99.9% we have completed our work. Only thing announcement is pending. இதற்கு மீது தெளிவா உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமான்னு சார், அது உங்களுக்கு தெரிந்த விஷயம் சார். இப்போ நீங்க தலைமையோட டிஸ்கஸ் பண்ணிட்டேன் சார். சார், நீங்க தலைமையோட பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க சார். அதுக்கு சார் அது கேடருக்கு போணும்ல சார். இப்போ அதுக்கு சார் கேடருக்கு போறது தான் சார் மீடியா மூலமா சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கேடர் எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க சார், கோடிக்கணக்கான பேர். அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சார். 99.9% அவங்க பேசி முடிச்சிட்டாங்க சார். தேசிய ஜனநாயக கூட்டணியில என்னென்ன கட்சிகள் இருக்க போகுது, அவங்களுக்கு எத்தனை இடம் வரலையும் எல்லாத்தையும் இப்ப நீங்க இருக்கீங்களா இல்லையா? பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் தரப்போற நிலைமை இல்ல, அவர் இருக்காரா இல்லையா? அது வெளிய ரகசியம் வெளிய வரும்போது தான் தெரியும். அது வரைக்கும் தெரியாது, அவருக்கே தெரியாது. கேளுங்க சார். ஓபிஎஸ் இருக்கிறாரா, எங்க இருக்கிறாரு? ஏடிஎம்கே அணி ஃபைனலைஸ் அடிச்சிடுறாங்களே. இப்பதானே டெல்லி போனாருன்னு பாத்தீங்க ஸ்க்ரோலிங்ல. அவங்களே பேசிட்டு இருக்காங்க. டெல்லி போனா அமைதியா இருங்க. அதாவது முதல்ல நீங்க எல்லாம் கேட்டதும் சரிதான். முதல்ல எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட இருப்பாரா? முதல்ல 2024 இவர் எல்லா லிஸ்ட்லாம் போட்டவர் தான். மோடி பக்கத்தில் போய் மாலையை போட்டுக்கிட்டு நாளைய பாரத பிரதமர் மோடின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு கூட்டணியை விட்டு ஓடி போனவர் தானே எடப்பாடி பழனிசாமி. அதனால நீங்க பேசும்போது நான் பேசல, நீங்களே பேசிட்டு இருந்தா அப்புறம் இல்ல, அதாவது அப்பாயின்மென்ட்காக காத்துட்டு இருந்தாரு. இல்ல, அதாவது வருகைக்காக அப்பாயின்மென்ட் கிடைக்கலங்கிறதுக்காக என்ன சொல்றாரு, பாஜகவோட கூட்டணி இல்ல, என்டிஏவோட கூட்டணி இல்லங்கிறாரு. நாங்க ஓபனா சொல்லிட்டு போறோம். நீங்க போய் என்டிஏ கூட்டணிக்கு நாங்க இது நாளைய பிரதமர் மோடின்னு சொல்லி வாயார புகழ்ந்துக்கிட்டு மாலையும் வாங்கி போட்டுக்கிட்டு பக்கத்திலே நின்றுக்கிட்டு போட்டோவும் கொடுத்துட்டு போஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இங்க வந்துட்டு நீங்க மோடி கிடையாதுன்னு சொல்லிட்டு மோடிக்கு எதிர்ப்பாக சிறுபான்மையினர் ஓட்டுன்னு சொல்லி ஒரு 19% ஓட்டுக்கார ஓட்ட கலைச்சார மோடி வரக்கூடாது. இங்க பாருங்க, நீங்க எப்படி பேசிட்டே இருந்தா நானுங்க குண்டக புண்டக பேசி போடுவேன். அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன் பொங்குறீங்க? நீங்க தான் டிக்ளேர் பண்ணியாச்சுல்ல, அமைதியா இருங்க. உங்களுக்கு தான் வெற்றி வரப்போகுதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்களா? நாளைக்கு நாங்க பண்றதை பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது மோடி வரக்கூடாது 2024 எதிர்த்து வேலை பார்த்து குல்லா போட்டு நெத்தில இருக்க ஊதி அளிச்ச எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு முதல்வராக வரணும்னு எந்த பாஜக தொண்டனும் விரும்புவாரா? இந்த அம்மா அவங்க நின்னாங்க உழவங்கோடு தொகுதியில் 5000 ஓட்டு. அவங்களுக்கு தெரியும் உழவங்கோடு தொகுதியை பற்றி 2 முறை வெற்றி பெற்றவங்க. அவங்களுக்கு தெரியும். 2011 இருந்திருந்தாங்க. புரட்சி தலைவி அம்மா அந்த காலத்தில் இருக்கும்போது இவங்க அப்போதான் புதுமுகம். ஜி.கே. வாசல் காங்கிரஸ் மொத்த தலைவர்கள் அங்கே இறங்கினாங்க இவங்கள வெற்றி பெற வைக்க. ஏன்னா நாங்கள் அந்த களத்தில் நின்னோம். எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த அந்த சூழ்நிலை 5000 ஓட்டு சார். 5000 ஓட்டு அவங்களுக்கு தெரியும். எப்படி பால் அடைக்கப்பட்டதுன்னு தெரியும் அந்த இடத்துல. பிஜேபியா இல்ல சட்டமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டு சொல்றீங்களா? சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி வாங்கின தேர்தல் சார். ராணின்னு ஒரு அந்த அம்மா ஒன்று இது விட்டுட்டு அந்த அம்மா நாளையோட துணை முதல்வர்லாம் தலவாய் சுந்தரம் பேட்டி கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கும். நாளைய துணை முதல்வர் அந்த அம்மா விளவங்கோடில் வெற்றி பெற்றால் நாளைய துணை முதல்வர்னே சொன்னார். கடைசியில் 5000 ஓட்டு தான் கிடைக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுருக்கா? அப்போ ஏற்பட்ட இடத்துல இவங்களே திரும்பி பிஜேபி விட்டுருந்தா கூட இவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க. எங்களுக்கு தெரியும் அன்னைய சூழ்நிலையில். ஆனால் இவங்கள எவ்வளோ தூரம் ஓரம் கட்டுனாங்க, ஒதுக்கப்பட்டு வச்சிருந்தாங்கிறது தெரியும். ஆனால் இன்னைக்கு அவங்க பாஜக பேசிட்டு இருக்காங்க உள்ளுணர்வோட. ஒரு நம்ம இந்த இயக்கத்துக்கு வந்துட்டோம், இருக்கிற இடத்துல விசுவாசமாக இருக்கணும்னு நினைப்பில் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் காங்கிரஸில் அவங்களுக்கு இருந்த செல்வாக்கு எங்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்ட இடத்துல எடப்பாடி பழனிசாமி இப்போவும் கூட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு போறாருன்னு சொல்றீங்க. போனோம். அவர் ஒளிபரப்பு ஒன்று போலியே போறாருங்கிறது சொல்லியிருக்காரு. எதுக்காக போறாரு? பல வழக்குகள் இருக்கலாம். போறாரு, நான் அமித்ஷா பார்க்க போறேன், மோடியை பார்க்க போறேன் அப்படிலாம் ஒன்று சொல்ல. எதுக்கும் அவர் டெல்லி போறாரு. நாளைக்கு தெரியும் போது நம்ம பார்த்துக்கிட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை நம்பகத்தன்மை அற்றவர். அதனால தான் பெருமாள்மணி அண்ணன் முதல்ல அவர் இருப்பாரான்னு கேட்டார். நீங்கள் அவர் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. அடுத்ததுக்கு அண்ணன் டிடிவி தினகரன், நயனார் நாகேந்திரன். இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஜக எங்கே இருக்குன்னு தேட கண்டிஷனில் தான் ஒரு பாஜக தலைவராக இருக்கார்.
அவர் முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு கொள்கை பரப்பு செயலாளராக செயல்பட்டு இருக்கார். நீங்க எங்கேயாவது பாருங்க, அவங்க கட்சி வளர்ச்சிக்காக அவர் பாடுபடுவாரோ இல்லையோ, எடப்பாடி முதல்வர் எடப்பாடி முதல்வர் எடப்பாடி முதல்வர். நான் அதை தான் சொல்ல வரேன். மோடியே பாரத பிரதமராக வரக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல எந்த அடிமட்ட உணர்வுள்ள பாஜக தொண்டன் எடப்பாடி முதல்வராக வர்றதுக்காக ஓட்டுக்காக செயல்படுவான், உழைப்பான்? அது ஒன்று தான் எங்களுடைய கேள்வி. அமித்ஷா வந்தார், வந்து ரெண்டே ரெண்டு தப்பு பண்ணிட்டு போனார் சார். ஒன்று, இந்த பாஜக எங்க இருக்குன்னு தூக்கி நிமிர்ந்த அண்ணாமலையை இந்த எடப்பாடி பழனிசாமிக்காக மாத்தினார். 2, என்டிஏ கூட்டணி தனக்கு, அதாவது இருக்கிறவங்களெல்லாம் கலந்து ஆலோசிக்காமல் அவர் தான் தோண்டித்தனமான ஒரு கொண்டு வந்து விட்டுட்டார். இவங்க சில ஆட்கள் பேச்சை கேட்டுட்டு எடப்பாடி பழனிசாமியை ஆலையிலேருந்து 5 முறை ஸ்கிரீனை மாற்றி மாற்றி உட்கார்ந்து இருந்து அவரை வந்து கூட்டணி சேர்ந்து அவர் வீட்டில் விருந்து சாப்பிட்டு போனார். இந்த ரெண்டும் அமித்ஷா செய்த பெரிய மாபெரும் தப்புக்கு இன்னைக்கு பலனை பாஜக அனுபவிச்சுட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமியை நம்பி எந்த கட்சியும் போகாது. இவர் லிஸ்ட் போட பேசி முடிச்சிட்டோம், எல்லா கட்சியோடும் சார். அது இவர் சொல்லலாம், மேற்பட்ட கட்சியோட பேசிட்டோம். நான் சொல்லலாம், இல்ல இவரு சொல்லலாம், நான் சொல்லலாம், இல்ல நீங்க நிறைய கதையா எழுதி நம்ம ஊடகத்துல சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவாரு அதை பாருங்க. அவர் என்ன சொல்லுவாரு, கடைசி முடிவு என்ன எடுக்கிறாரு பாருங்க, என்ன எடுத்தாருங்கிறதையும் பாருங்க. நீங்க இது கடந்த கால வரலாறுலாம் நீங்க எடுத்து பாத்துருங்க சார். சேர்ந்து இருக்கிற காலத்திலே எங்க சார் சீட் இருக்கு, பாஜக எங்க சார் சீட் இருக்கு? இதே ராயப்பேட்டையில பார்ட்டி ஆபீஸ்ல நாங்கெல்லாம் உண்டு. அப்போ அண்ணா ஓபிஎஸ் எல்லாரும் இணைஞ்சிருக்கும்போது 10 சீட்டு போதுங்க. உங்களுக்கெல்லாம் எங்கெங்க சீட் இருக்கு, உங்களுக்கெல்லாம் எங்கெங்க வெற்றி வாய்ப்பு இருக்கு, எங்களை வச்சுதாங்க நீங்க வரணும்னு சொல்லி உதாசீனப்படுத்துறாரு முருகன் அண்ணா. அவர் முருகன் மினிஸ்டர் உண்டு, அன்னைக்கு அவர் பாஜக தலைவர். கேட்டு பாருங்க, நடந்துதானே? இவர் இணைஞ்சிருக்கும் போது ஒண்ணு பேசுவாரு, இணையாத நேரத்தில் ஒண்ணு பேசுவாரு. இப்ப ரெட்டை சின்னத்துக்காக பாஜக கிட்ட போய் நிக்கிறாரு. அது சின்னத்தை கொடுத்தா இவர் பறந்து ஓடிடுவாருன்னு சொல்லிதான் அண்ணன் செங்கோட்டையன் அங்க போட்டு செக் வச்சுட்டாங்க பாஜக. இப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் யாரை சார் பதவி எடுத்தோன்னு யாரை சார் தேடி போனாரு? அமித்ஷா தானே தேடி போனாரு. அப்புறம் அவர் தாவைக்கால போய் உட்கார்ந்துட்டாரு. இப்ப எடப்பாடிக்கு அங்கேயே கிடையாது. ஒட்டுமொத்தமா பாஜக என்ன சொல்லுதோ அந்த குடும்பி பிடிக்குள்ள அவர் இருக்காரு. அது நாளைக்கு வெளியில வரும். நீங்க பிஜேபியோட பிடியில எடப்பாடி இருக்கிறாருன்னு நீங்க சொல்லலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சீட்டு தராரோ அதை வாங்குற இடத்துல தானே பிஜேபி இருக்கு. எடப்பாடி தான் முதலமைச்சர், அதுல யாருக்காகவும் எந்த பிரச்சனையும் காலகட்டத்தில் இல்ல சார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இவரு தாவேக்கா ஒரு ஆப்ஷன் முடிஞ்சு போச்சு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நீங்க சின்னம் அது என்ன முறைப்படியோ அவர் வந்து தேர்தல் ஆணையத்தில் முறைப்படுவார். ஒன்று சின்னம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு வரும், இல்லைன்னா அந்த சின்னம் முடக்கப்பட வேண்டிய காலகட்டத்துக்கு வரும். உள்கட்சி பிரச்சனைக்குள்ள பாஜக தலையிட போறதில்ல. 114 கொடுங்கன்னு சொன்னாலும் கொடுத்துதான் ஆகணும் பாஜக. இல்லைன்னா இவர் பழைய மக்கள் நல கூட்டணி போல ஒரு கூட்டணியை அமைச்சுக்கிட்டு தனியாக தான் நிற்கணும். எஸ்டிபி தேமுதிக கூட போக மாட்டாங்க. இதை மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் லெட்டர்பேடுகள்லாம் சேர்த்துட்டு இவர் தலைமையில் பண்ணணும். சின்னம் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். சின்னமும் கொடியும் வச்சு தான் இன்னைக்கு எடப்பாடி பின்னாடி அதிமுக தொண்டர்கள் இந்த கொடியும் சின்னமும் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கணும்னு நிற்கிறாங்க. அந்த சின்னமும் கொடியும் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி வெறும் எம்டி தான், வேற ஒன்றும் இல்லை. காலகட்டம் நெருங்கிட்டு இருக்கு. தினகரன் வந்து நான் என்டிஏக்குள்ள திரும்ப போல, அவங்களும் என்ன அழைக்கல, எடப்பாடி இருக்கிற இடத்துல துரோகத்துக்கு பாடம் புகட்டுவோம் அப்படின்ற ஒன் லைன் எடுத்து அவர் போயிட்டார். ஆமா சார், உண்மைதான். ஓபிஎஸ் அந்த இடத்துல இருக்கிறாரா? இப்போ ஓபிஎஸ் என்டிஏக்கு போறாங்க சார். முதலே வந்தோம் அண்ணா தினகரன் கூட கொஞ்சம் பொறுமை காத்து அண்ணாமலை பேச்செல்லாம் கேட்டு கொஞ்சம் பொறுமையாவது வெளியில வந்தாரு. ஆனா நாங்க வந்து அமித்ஷா வந்து செய்த தப்புங்கிறத முதல்ல ராயப்பேட்டையில் உட்லண்ட்ஸ் ஹோட்டல் வச்சு அண்ணா வந்து ஒரு தீர்மானமே போட்டார். அமித்ஷா செய்தது தவறு, அது கண்டிக்கத்தக்கதுன்னு முதல்ல கொடுத்தாரு. அடுத்த ரெயின்ட்ரியில் வச்சு நாங்கள் வெளியில் வந்துடுவோம்னு சொல்லி வெளியில் வந்துட்டார். அதான் அவர் யார் சார் ஏற்றுக்கிடுவோம் சார்? இந்த கட்சி கவல்கரிமா, இந்த கட்சி பிரிக்கப்பட்டிருக்கு, புரட்சித் தலைவர் வகுத்த விதியை மாற்றிருக்காங்க, சதி வேலை நடந்திருக்குங்கிறது அமித்ஷாவுக்கு தெரியாதா, மோடிக்கு தெரியாதா சார்? நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். இவங்க பாரத பிரதமர் நாட்டோட எல்லா சட்டத்திட்டங்களையும் ஆராய்ஞ்சவங்களும் உள்துறை அமைச்சராக இருக்கிறார். இவங்களுக்கு தெரியாதா புரட்சி தலைவர் வகுத்த விதி? இந்திய கட்சியிலேயே இது ஒரு வித்தியாசமான ஒரு இது தொண்டர்களால தேர்ந்தெடுக்க. உங்க கட்சியோட உள் விவகாரத்துல பிஜேபிக்கு என்ன சார் அக்கறை? உங்க ஒரு பொதுக்குழுவை கூட்டி சட்ட விதியை வந்து மாத்திக்கிறது உங்க கட்சியோட சொந்த பிரச்சனை, அதிமுக சொந்த ரைட்டு. அப்போ உள்ளுக்குள்ள தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை சார், உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு தெரியுதுல்ல சார்? நீங்க ஏன் சார் அவரை கொண்டு வந்து நமக்கு எதிராக நின்று சிறுபான்மையினர் ஓட்டை வாங்கின எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்து என்டிஏக்கு தலைவராக உள்ள வந்து பூத்துனீங்க? அப்பவே நீங்க உள்ள வாழீங்களா?
எல்லா கூட்டணி கட்சி தலைவர்கள் நமக்காக உழைச்சாங்க. மோடிக்காக ஒற்றை பலாப்பழத்தை எடுத்து 3.5 லட்சம் ஓட்டு வாங்கினார் ராமநாதபுரத்தில். அவர்கிட்ட நம்ம ஒரு வார்த்தை கேட்போம்னு அமித்ஷாக்கு தெரியலையா? கட்சி தானே சார். நீங்க உள்துறை அமைச்சருங்கிறது வேற, அமித்ஷாங்கிறது வேற. கட்சிக்கு நீ வந்து பேச வரும்போது அந்த கட்சி தலைவருக்கு ஒரு 3 முறை முதல்வராக இருந்தவருக்கு நீங்க எதுக்கு அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுக்க தவறுனீங்க? அதுதானே நாங்க எங்களுடைய தன்மானத்தோட நாங்க வெளியில வரோம். நீங்க அப்போ உள்கட்சிக்குள்ள சண்டை போடுங்க, நீங்க பிளவு போடுங்க சார். அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனைன்றது ஒரு கண் துடைப்பு தான். அதுல அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். அப்படியெல்லாம் நீங்க நயினார் நாகேந்திரன் அப்படித்தான் சொல்றாரு. நயினார் நாகேந்திரன் சொல்லுவார் சார். அவர் முதல்ல நான் ஓப்பனா சொல்றேன், சகோதரி மூலமா சொல்றேன், அவர் பாஜக கரவேட்டியை கட்ட சொல்லுங்க. அதுவே அவர் கெட்ட மாட்டேங்கிறார். அவர் இப்ப அதிமுகல இருக்காரா பாஜகல இருக்கான்னு பயங்கர சந்தேகமா இருக்கு. முதல்ல பாஜகவோட கரவேட்டியை கட்டிட்டு ஆளுறீங்க. அவங்க பாஜகல சார்பா வந்திருக்காங்க. இல்ல நயினார் நாகேந்திரன் எனக்கு தெரியும். ஆனா நீங்களே சொல்லுங்க உங்க தலைவரை முதல்ல பாஜக கரவேட்டியை கட்டி பாஜகவின் முழு அங்கீகாரமா வர சொல்லுங்க. அதுக்கு பிறகு அவர் பாஜக தலைவரை நம்ம ஏத்துக்கிடலாம். முறையான தலைவரா அவர் ரெப்ரசன்ட் பண்றாரு, நல்ல பணியாற்றா. இல்ல இருவேறு நல்ல பணியாற்றுறதெல்லாம் நாங்க பாத்துட்டோம். அதிமுக எப்படி பணியாற்றினாரோ அதேதான் இப்போ வந்து பாஜகல வந்து வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு சார். அந்த சில்மி டிடி தினகரன் நீங்க அவர்தான் ஒதுக்கி போயிட்டாரா? நீங்க தான் வருவார்னு சொல்லி பல பேட்டிகள்ல கொடுத்துட்டு இருந்தீங்க. அவர் என்னைக்காவது சொன்னாரா? அவர் பாஜக தலைமை சரியில்லைன்னு ஓப்பனா சொன்னார். இவங்களால பதில் பேச முடிஞ்சுதா? எல்லாத்துக்கும் அவர் வந்து சார் நாங்க எல்லாம் ஒரு தெளிவான முடிவில் இருக்கோம். தெளிவான முடிவில் இருக்கோம். நாங்க கூட்டணி சேர்ந்துட்டோம், நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், 99% முடிஞ்சிருச்சுலாம் நாங்க சொல்லல. நாங்க ஒரு தெளிவான முடிவில் இருக்கோம். அதாவது எங்களோட தலைவர் வகுத்த விதியோட போராட்டத்தில் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வேற எந்த பாதைக்கு திரும்ப போறதில்லை. எங்க தலைவரோட எதிரி யாரோ அந்த எதிரியை நாங்க தேர்தல் களத்தில் சந்திக்க எந்த நேரமும் தயாராகவே இருக்கும். அதுல எந்த மாற்று அமைப்பும் கிடையாது. ஓகே, பேராசிரியர் அருணன், திரு ரவி குழந்தைவேலு சொல்றது, ரவிராஜா குழந்தைவேலு அவர்கள் சொல்றது வந்து ஏடிஎம்கே கூட்டணி ஒரு ஃபைனல் ஷேப்புக்கு வந்துடுச்சு. அவங்க வந்து இன்னமும் அந்த ஸ்ட்ராட்டஜியை வெளிப்படையா சொல்றது மட்டும் தான் பாக்கி, மீது எல்லாமே பேசி முடிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு. டிடிவி மற்றவர்கள் பேசக்கூடிய பேச்சு, ஓபிஎஸ் போன்றவர்கள் பேச்சு, செங்கோட்டையனுடைய மூவ், இதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு விஷயம் இந்த எலெக்ஷன்ல ஒரு முக்கியமான ஒரு அண்டர் கரண்டா இருக்க போகுதான்ற ஒரு கேள்வி வருது. பொதுவா ஒரு ஆட்சின்றது, தேர்தல்ன்றது அன்றைய முதலமைச்சர், இன்னைக்கு யார் முதலமைச்சராக இருக்கிறாங்களோ அவங்க ஆட்சி தொடரணுமா வேணாமான்னு முடிவெடுக்கிற தேர்தல். ஆனால் அதிமுகவுடைய குழப்பங்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எதிர்ப்பாளர்களும் முன்வைக்கிற முழக்கம் அவரை வரவிட மாட்டோம்னு சொல்றது. இப்போ இபிஎஸ் வரவே கூடாதுன்றதுக்காக நகர்வுகள் நடக்குதா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இங்கே அதிமுக நண்பர் பேசியதை கேட்டவுடன் எனக்கு ரொம்ப உண்மையிலேயே ஆச்சரியமாகி போச்சு. என்னங்க கூட்டணி இல்லைங்கிறீங்க. அதாவது அதிமுக பாஜகவையும் தாண்டி கிட்டத்தட்ட மெகா கூட்டணியெலாம் நாங்கள் பேசி முடிச்சிட்டோம். என் காதில் வந்து சரியாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 10 கட்சிகள்னு சொன்னார்னு நினைக்கிறேன். அப்போ அப்படி ஒரு 99.9% முடிஞ்சு வச்சு அறிவிக்க வேண்டியதுதான் பாக்கி அப்படின்னாரு. அசந்து போயிட்டேன். அந்த 10 கட்சிகள் என்னான்னு இப்போ இன்னைய வரைக்கும் நான் யோசித்தேன், எந்த 10 கட்சிகள்லாம் இருக்குது அப்படின்னு. இதில் 2 பாயிண்ட். ஒன்று, இந்த மாதிரி அறிவிப்பை இன்னும் எடப்பாடியாக செய்யவில்லை. இவர் தான் இங்கே அவருடைய சார்பாக பேசுகிறவர் தான் சொல்கிறாரு. அதே போல் நயினார் நாகேந்திரன்னு சொல்லலை. அவங்க இப்போ எடப்பாடி தலைமையில் இருக்க என்டிஏ வரும் அப்படி, நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக இருக்கோம், அவ்வளோதான் வரும். அதே போல் எடப்பாடியார் நான் கேட்குறேன், சொல்லிக்கல. இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்பு நீங்கள் கூட லேசாக சுட்டி காண்பிச்சிங்க, அந்த 10 கட்சிகளில் இப்போ தாவேகா இருக்குமா இருக்காதா? ஏன்னா அந்த கொடியை பார்த்துவிட்ட பொதுக்கூட்டத்தில் எடப்பாடியார் எவ்வளோ மகிழ்ச்சியோடு அறிவித்தார், அதோ தெரிகிறது கொடி, பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார்கள். இன்றைக்கி என்ன ஆச்சுரா, எதுக்கடா பிள்ளையார் சொல்லினா, செங்கோட்டையனை கடத்திட்டு போகிறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க, தாவேகா கொண்டு போயிட்டாங்க. இப்போ தாவேகாவோட எப்படி பேச முடியும்? எப்படி அந்த வாய்ப்பு? அந்த 10ல் அது ஒன்று காலி. பிறகு நீங்களே சொன்னீங்க பாமக எப்படி இதில் இருக்குன்னு. இல்ல நீங்க திமுக கூட்டணியில் இருக்கீங்களா? எவ்வளவு சீட் ஐயா நீங்க பேசும்போது சொல்லுங்க. இருக்க நீங்க தான் முடிவு பண்ணிட்டீங்கங்கறல, நீங்க சொல்லுங்க. எவ்வளவு சீட் எங்களுக்கு எங்கெல்லாம் நிக்கிறீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். நான் 99.9% முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்க இல்ல அவர் என்ன பேச விட கூட்டணி தான் சிறப்பா இருக்குல்ல, சொல்றேன். யார் யாரெல்லாம் கூட்டணியில் இருக்காங்க, எத்தனை பேருக்கு என்னென்ன சீட் எங்க ஒதுக்கி இருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் வெளிப்படையா சொல்லுங்களேன். ஓகே ஓகே ஓகே. எங்களை பத்தி இவ்வளவு பேசுறீங்கல்ல, நீங்க கொஞ்சம் வெளிப்படையா சொல்லுங்க பாப்போம். ஒரு நிமிஷம் பேசி முடிச்சேன். குணா இது என்ன பண்பு? குணா இது என்ன பண்பு? அவர் பேசும்போது பொறுமையாக கேட்குறேன், கருத்து சொல்கிறேன், அப்புறமேல் நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஏங்க நாங்கள் இந்தியா கூட்டணியில் அவ்வளோ பேர் இருக்கோம்,
ஒன்றுபட்டு இன்றைக்கு பீகார் தேர்தலை சந்திச்சிருக்கோம். அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு திமுக கூட்டணி இங்கே இருக்குது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இப்போ கூட எங்களுடைய மாநில செயலாளர் அறிவிச்சிருக்காரு. என்ன படிக்கிறீங்களா இல்லையா, பார்க்குறீங்களா இல்லையா? இப்போ நான் சொன்ன எதையும் உங்களால் மறுக்க முடியல. எசப்பாட்டு பாடலாம்னு சொல்லி நீங்கள் இருக்கீங்களான்னு எங்க மாறணும் உங்களை மாதிரியா? எங்க உங்களை இல்ல மாறாது நீங்க சொல்ல முடியுமா இல்லையா? இல்ல அவரே பேச உங்களால சொல்ல முடியுமா சார்? ரன்னிங் கமெண்ட். ஆமாங்க, மாறாதுங்க. ஏங்க என்னங்க அபத்தமா கேட்குறீங்க? உங்களை மாதிரி அங்கே 2024 பாஜகவோட கூட்டணி இல்லை, அது மோசமான கட்சி, சிறுபான்மையோரின் எதிரி கட்சின்னு சொல்லிவிட்டு ஒரே வருஷத்தில் அமித்ஷா வந்து உங்களை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவர் அறிவிக்கிறாரு. நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த எடப்பாடியார் உங்களை மாதிரி நினச்சிக்கலாம் எங்களை? நாங்க கொள்கை அடிப்படையில் இந்த இன்னைக்கு நேரத்தில் 9 ஆண்டு காலமா இருக்கு. 2017 இருந்து இருக்குது. என்ன பேசுறீங்க? அவைதான் இருக்குங்க, இயல்பா தெரியும். நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். சொல்லுவீங்களா மாட்டீங்களா? உங்களுடைய இது என்ன 10 கட்சி? உங்க எடப்பாடியார சொல் சும்மா அடிச்சு விட்டா நாங்கள் எல்லாம் கேட்டு போவோமா? 99.9 நீங்க சொன்னா நாங்கள் எல்லாம் கேட்போமா? அவர் சொல்லுங்க, உங்க தலைவரை சொல்லணும். நீங்க எப்படி சொன்னா அது எப்படி சரியா இருக்க முடியும்? இல்லாட்டி நைனா நாங்க கூட்டணியில முடிவு எடுத்துருவீங்களா இல்ல யார் முடிவு எடுப்பாங்க? 99 நீங்களே முடிவு எடுத்துருவீங்களா இல்ல உங்க யார் எடுப்பாங்க? இன்னைக்கு இருப்பது என்பது அதிமுகவும் பாஜகவும் தான். வேற யார்? இப்போ தேமுதிகவும் இனிமே தான் அறிவிப்போம்னு சொல்லியாச்சு. பாமக இப்படி இருக்குது. நீங்கள் கூட இன்னொரு நண்பர் கூட சரியாக சொன்னார், புதிய தமிழகம் கட்சி இன்னும் உறுதியாக சொல்லலை. எங்கெங்கே 10 நீங்கள் 10 கட்சிங்கன்னீங்களா அல்லது யாராவது 10 பேரை சொன்னீங்களா? 10 பேரோட பேச்சுவார்த்தை கொஞ்சம் நம்ம மாறுபடலாம். எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம். ஆனால் சும்மா விவாதத்தில் வந்து அடித்து விட்டு என்னையா எங்களையா கூட்டணி இன்னும் சேரலைங்கிறீங்க, முடிஞ்சு போச்சியா அப்படின்னா ஒரு ஆதாரம் கொடுக்கணும்ல, யாராவது நம்புற மாதிரி பேசணும்ல. அதுக்கு சொல்ல வர்றேன். அதே போல ஆதாரத்தை வெளியிடுங்க சார். அவங்கள வந்து குழப்பம் இருக்குது சார். கூட்டணி தொடரும்னு அவங்க கட்சியோட மாநில செயலாளர் சொல்லியிருக்காரு, அகில இந்திய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. அவங்க ஒன்றுபட்டு இல்ல சார், ஒன்றுபட்டு இயக்கங்கள் நடத்துறதுக்கு யாராவது உறுதி கொடுக்க முடியுமா? இல்ல சார், வெளிப்படையா இல்ல. நீ என்ன அரசியல் பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல சார், என்ன நீங்க என்ன பேசுறீங்க? ஒரு நிமிஷம். நீங்க இல்ல அருணன் அவர்கள் இந்த முடிவை அறிவிப்பதற்கு இல்லங்க நீங்க ஆமா அவர் ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷங்க, ஒரு நிமிஷங்க. அவங்க கட்சி எடுத்திருக்கிற அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை அவர் பேசுறாரு. அவங்க உங்க கட்சியில இல்லங்க, நீங்க கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. அவங்க கூட்டணி ஒன்றுபட்டு பயணிக்குது, கூட்டணி தலைவர்கள் சந்திக்கிறாங்க, அரசு அவங்க கட்சியோட மாநில மாநாடோ பொதுக்குழுவோ நடக்கும்போது ஒரு நிமிஷம் கூட்டணி தொடரும் அதிகாரப்பூர்வமா அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்களுடைய பொலிட்டிக்கல் லைன் அது. ஏடிஎம்கே ஓட கூட்டணி இந்த நிமிஷம் வரலையும் பிஎம்கே அறிவிச்சிருக்கா? ஏடிஎம்கே ஓட கூட்டணி தேமுதிக அறிவிச்சிருக்கா? கிருஷ்ணசாமி அறிவிச்சிருக்காரா? கூட அறிவிப்பதற்கு எங்களுக்கு எல்லா அவகாசமும் இருக்கிறது. உள்ளுக்குள்ள பேசி நாங்க 99.9% முடித்து வைத்து விட்டோம். யாருக்கு என்ன தொகுதி கொடுப்பது என்பது மூடு மந்திரமா? தேர்தல் அரசியல் நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு எந்த கட்டாயமும் எங்களுக்கு இல்லை. பீகார்ல இப்ப வெற்றி பெற்றார்ல சார் முதலமைச்சர் பதவியேற்பு விழா, அதுக்கு முதல்ல போனாரா சார்? கூட்டணி அழைப்புல போனாங்களா சார்? அங்கே அழைப்பு இல்ல சார். நீங்க வேற அதுக்கு திரும்ப கூட்டணி பத்தி சார் அழைப்பு இருக்கா இல்லையான்னு இவருக்கு எப்படி தெரியும்? எங்க கட்சியில பத்தி நாங்க மதிக்கல. நீங்க எதுக்கு அத பத்தி நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு தேவை இல்ல. உங்களுக்கு ஓபன் பாஜக மதிக்கல. அதிமுக பத்தி பேசாதீங்க. வேஸ்டி கட்டறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் இல்ல. பொடி போடுறதுக்கு பர்மிஷன் இல்ல. அதிமுக உரிமை குழுல பேசிட்டு இருக்கீங்க. தண்ணீர் போல இருக்கு. ஏற்கனவே தமிழ்நாட்டுல ஒரு 3வது அணி கூட்டணி இருந்துச்சு, ஒரு மக்கள் நல கூட்டணி இருந்தது. இப்படிலாம் 3வது கூட்டணி இருந்தது வழக்கம் தான். அப்படிலாம் கூட்டணிகள் இருந்ததுதான். இல்ல 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 இருங்க சார், இருங்க சார். அதாவது இப்படிப்பட்ட கூட்டணிகள்லாம் ஏற்கனவே இருந்திருக்கு, தமிழ்நாடு அனுபவிச்சிருக்கு. இதெல்லாம் இது ஒன்றும் நம்ம பார்க்காத விஷயம் கிடையாது. அது மாதிரி தாவேகா ஒரு தனி கூட்டணியாக வரலாம், ஏன் நீங்களாம் சேர்ந்து ஒரு தனி கூட்டணியாக வரலாம், 5 முனை போட்டி கூட வரலாம், மும்முனை போட்டி வரலாம், இருமுனை போட்டியாக மாறிடலாம், என்ன வேணா நடக்கலாம் சார். இது வந்து தேர்தல் களம்ங்கிறது சார் சொன்ன மாதிரி ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் கோட் ஆஃப் கான்டக்ட் வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் கூட தீர்மானிக்கலாம். கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகும் கூட தீர்மானிக்கலாம் கூட்டணியை.
சட்டம் இடம் கொடுக்குது. சட்டம் இடம் கொடுக்குது. அருணன் சார் இது கொஞ்சம் தயவு செய்து நல்லா கேளுங்க. சொல்றதுக்கு அதிகாரமே கிடையாது. திரு அமித்ஷா அவர்களை தொடர்ந்து விமர்சனம் பண்ணீங்க. அவர் விமர்சனம் பண்ணாரு. அதுக்கு நான் பதில் சொல்லணும். அதாவது உள்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு நல்லெண்ண அடிப்படையில் அதிமுக பாஜக கூட்டணியை மட்டும்தான் உறுதி செய்ய அன்னைக்கு வந்திருந்தாரு. வேற எந்த கட்சியும் கூப்பிடலாம். உறுதி செய்வாரு. அதை உறுதி செஞ்சுட்டாரு. சொல்லுங்க. உறுதி செஞ்சிருக்காரு. உங்களை மோடியே வரக்கூடாதுன்னு சொன்ன எடப்பாடியை கூட்டிட்டு வந்து உள்ள வச்சது ஐடிசி ஹோட்டல்ல உட்கார்ந்து மாத்துறது தவறலாமா? சொல்லுங்க. நீங்க ஒரு நியாயமா சொல்லுங்க. எப்படி உறுதி செய்வாரு? ஒரு உள்கட்சி பிரச்சனைக்குள்ள தலையிட்டாரா அமித்ஷா? நியாயமா தான் சொல்றேன் சார். நீங்க பேசும்போது நான் ஒண்ணுமே சொல்ல, நான் கவனிச்சேன்ல நாஞ்சல் சார், நான் கவனிச்சேன். நீங்க என் விளவங்கோட பத்தி எல்லாம் பேசுனீங்க. அப்ப கூட நான் கவனிச்சிட்டு இருந்தேன். நான் 3 முறை எம்எல்ஏ, நீங்க அது 2ன்னு சொன்னீங்க. அது கூட 3 முறை எம்எல்ஏ. அதாவது ரிசைன் பண்ணீங்களா? எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன இருந்தாலும் நீங்க அதாவது என்ன இருந்தாலும் சரி, அது வந்து மக்கள் தான் நம்மளை தீர்மானிக்கிறது. நாம என்ன கூட்டணி, இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு கூட்டணியை பத்தி இவ்வளவு பேசுறீங்க. என்ன கூட்டணி அமைத்தாலும் அமைக்காம போனாலும், எத்தனை கூட்டணியா நின்றாலும், எத்தனை 2ஆ நின்றாலும், 5ஆ நின்றாலும், 3ஆ நின்றாலும், தீர்மானிக்கிற இடத்துல மக்கள் தான் இருக்காங்க. அதை மறந்துட்டு நாம பேசிக்கிட்டே இருக்கோம். இது எதுவுமே நிக்காது. தேர்தல் காலத்துல லாஸ்டா மக்கள் தான் அதுக்கு பதில் சொல்ல போறாங்க. மக்கள் போடக்கூடிய ஓட்டு, இந்த கூட்டணியில இருக்கிறதுனால நான் ஓட்டு போடுவேன், இந்த கூட்டணி இல்லாதனால நான் ஓட்டு போடுவேன், செங்கோட்டன் அங்க போயிட்டதுனால நான் இங்க ஓட்டு கொடுக்குறேன், இவர் இங்க போயிட்டதுனால அது எதுவுமே நடக்காதுங்க. ஜனங்க வந்து இன்னைக்கு தனக்கு என்ன கிடைச்சிருக்கு, தனக்கு என்ன வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கு அப்படிங்கறத மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்க கையில பணம் இருக்கா இல்லையா, வாழ்வாதாரம் இருக்கா இல்லையா, சொன்ன வாக்குறுதிகளை இந்த அரசு நிறைவேற்றா இல்லையா, இதெல்லாம் ட்ரக் இருக்கா, இந்த தமிழ்நாட்டில் ட்ரக் கலாச்சாரம் தீரா கலாச்சாரம். அப்படி பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டே இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிட்டே போகுது. அப்படி விலைவாசி குறைஞ்சபாடு இல்லை. சொத்து வரி, அந்த வரி, இந்த வரின்னு போட்டு மக்களை தாக்கிக்கிட்டே இருக்காங்க திமுக அரசு. அப்படிலாம் இருக்கும்பொழுது யார் நின்னா நல்லது, எதிர்கூட்டணி அப்படிங்கிறதுல யார் ஆட்சிக்கு ஏற்கனவே வந்திருக்காங்க, யாரால் ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு மக்கள் வருவார்கள். மக்களை நீங்க பார்த்து போங்க. கூட்டணிகளை நம்பி இருக்கிறத மட்டுமே ஒரு விஷயமா கூட்டணி நல்லா அமையலன்றதுனால மக்களோட கூட்டணின்றது மாதிரி பேசுறீங்க. எங்கள் கூட்டணி மக்களோடு தான், வேற யார் கூட இல்ல. எங்கள் கூட்டணி மக்களோட, அந்த மக்கள் கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி மக்களோடு இருக்கிறது. யார் யார் மக்களோட நீங்க பேசும்போது எங்க கூட்டணில வருவாங்க. திசை மாறி போச்சு. உங்களுடைய நிறைவு கருத்தை சுருக்கமா சொல்லுங்க, ஒரு நிமிஷம். இல்லை ஒன்றும் இல்லை. அங்கிட்ட அதிமுகக்காரரு நாங்கள் 99.9% கூட்டணி உருவாகிட்டோங்கிறாங்க. அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக சகோதரி என்ன சொல்கிறாங்க, கூட்டணியை நம்பிலாம் இல்லையா, நாங்களே வந்து தனியாக நின்று ஜெயிச்சிரோங்கிறாங்க. என்னதாங்க உண்மை வந்து என்னன்னா, இப்போதைக்கு பாஜக ஆமாங்க இருங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. எங்க கூட்டணியை நம்பி இல்லை, தேர்தல் முடிவு என்பது கூட்டணியை நம்பி இல்லைன்னு சொல்லி இன்னைய வரைக்கும் பொழந்து கட்டிட்டு இப்ப கடைசியா நான் கேட்டவங்க மாற்றி பேசினா அங்கிட்ட அதிமுக காரர் பெரிய கூட்டணி உருவாயிடுச்சு. அப்ப சரி, அப்படி மாத்துக்க, இல்ல அப்படி மாத்துக்க. ஆனா உங்க கூட்டணி கட்சிக்கார அதிமுக காரர் சொல்றாரு 99 என்னங்க 99.9% பெரிய கூட்டணி 10 கட்சி இருக்காரு. நீங்க உண்மை என்னன்னா, நான் இன்றைய இருக்கட்டுங்க, அதைத்தான் சொல்ல, இருக்கட்டும் நடக்கட்டும். இன்றைய நிலைமை என்னன்னா, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதில் அதிமுகவும் பாஜகவும் மட்டும்தான் இருக்கு. இவங்களை நம்பி வர இன்றைய தினத்தில் வேற எந்த கட்சியும் இல்லை. இதுதாங்க உண்மை. இதை வந்து சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க அப்படியே பார்வை தான். நன்றி நன்றி. பெருமாள் மணி சுருக்கமாக ஒருவர். இல்லை, இன்றைக்கு உள்ள இந்த 2 பேரோட பேட்டி, ஐயா தினகரன், ஐயா நயனா நாகேந்திரன், அவங்க 2 பேர் பேட்டி சொல்கிறது என்னென்னா, தமிழகம் ஒரு 4 முனை போட்டியை நோக்கி போகுது. 3 அணிகள் அவர் ஏன்னா தாவேகா கூட்டணிக்கு தயாராக இருக்காங்க, ஐயா சீமான் கூட்டணிக்கு தயாராக இல்லை. அப்படிங்கிற அடிப்படையில் என்டிஏ கூட்டணியை அவர் வந்து அஇஅதிமுகவோடு உறுதிப்படுத்துகிறார். அப்படிங்கிற இடத்துலேருந்து நம்ம பார்த்தோன்னா ஒரு 4 முனை போட்டியை நோக்கி தமிழகம் போகுது அப்படிங்கிறது இன்றைக்கு உறுதிப்படுது. ஆனால் மற்ற கூட்டணிகள் மற்ற விஷயங்கள்லாம், ஏன்னா வந்து பழைய 2021 கூட்டணியில் இருந்தவங்க அவங்க தரப்பில் இன்னுமே யாருமே உறுதிப்படுத்தாத நேரத்தில் நம்ம அதை வந்து இன்னமும் அவங்க மதில்மேல் பூனையாகத்தான் இருக்காங்க அப்படின்னு தான் எடுத்துக்கணுமே தவிர. நன்றி நன்றி. உங்கள் எல்லோருடைய பார்வைக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம் மக்களின் மேடை.